பணம் வந்து இருக்கும் போதே சேமிக்க பழக்கணுங்க. ஆனா சேமிக்கணும்ன்றதுக்காக ரொம்ப கஞ்சத்தனமாவே இருந்துடக்கூடாதுங்க. பெட்ரோல்ல ஒருத்தர் சொன்னாருங்க, ஆஃப் பண்ணிடுவோம் வண்டியா இல்லைங்க, ஃபேன் போட மாட்டேன்னு சொல்றதுங்க, இதெல்லாம் வந்து மல்லிப்பூ வந்து பிளாஸ்டிக்ல வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து தேவைகள் ஒண்ணு இருக்குங்க. இப்ப பாருங்க, 36 வருஷம் 37 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு புடவை கிடைக்குதுங்க. கரெக்டா இல்லைங்களா? அவங்க சந்தோஷப்படுறாங்க, ஓகே. ஆனால் ஒரு குடும்பத்துல ஒரு மிடில் கிளாஸ்ல வந்துங்க, நம்மளை அடுத்த லெவலுக்கு நம்ம சந்ததியை கொண்டு போனோம்னா ஒண்ணு சேமிப்பு இருக்கணுங்க, இல்ல படிப்பு இருக்கணும். அவங்க சொன்னது என்னன்னா, என்னோட எல்லா பசங்களும் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்க, இல்லன்னு சொல்லுங்க. ஆனா சின்ன சின்ன விஷயங்களே அவர் வந்து பண்ணாதனால தான். இப்ப பாத்தீங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆச்சுங்க. அந்த சமயத்துல நான் வியாபாரம் அது எதுவும் சுத்திக்கிட்டே இருந்தேன். என்னோட மனைவி வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே கூட்டிக்கிட்டே போனது இல்லைங்க. பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நான் அவங்க வந்து வெளிநாடு கூட்டு போறேங்க, எங்க நினைச்சாலும் கூட்டு போறேங்க. ஆனால் அன்னைக்கு மிஸ் பண்ணாங்க பாருங்க, அது இன்னும் அவங்களுக்குள்ள அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க. அப்போ அந்தந்த ஏஜ்ல இப்ப என்னால வந்து அதை திருப்பி படுத்த முடியல, என்னால திருப்பி அதை கொடுக்கவும் முடியலங்க. ஆனால் இன்னைக்கு என்னாலும் பண்ண முடியுதுங்க. பட் அன்னைக்கும் சூழல் இருந்ததுங்க, அதை நான் சரியா அவங்களுக்கு வந்து அதை கொடுக்கலங்க. அப்போ இளம் வயதுல இருக்கிறவங்க அதையெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பணம் இருக்கும்போது சேமிச்சிட்டால் நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சு கூட சந்தோஷமா இருக்கலாம். நம்ம இந்த சந்தோஷத்தை சில இடத்துல இழந்தால் கூட நம்ம சந்ததியை வந்து நம்மளை நம்பிதான் அந்த சந்ததி வந்திருக்குங்க. அந்த சந்ததியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும்னா சேமிப்பு முக்கியங்க, படிப்பு முக்கியங்க. இந்த ரெண்டுத்தையும் தவற விடக்கூடாதுங்க. இதுதான் முக்கியமான விஷயம்.